அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நேற்று வந்து ஷார்ட் வீடியோவாக ஆயிடுச்சு, அது லாங் வீடியோன்னு நினச்சா. ஓகே, இன்றைக்கும் கொஞ்சம் விஷயம் ரமலானை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எல்லாருமே கேட்கக்கூடியது தான். ஸோ இது வந்து முஸ்லீமுக்கு மட்டும் நோன்பு வைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ ரமலான்னா என்ன, நோன்புனா என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நோன்புனா பசி, தாகம், அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடியது தான். இது மூலியமாக எனக்கு இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய சிறப்பு அப்படின்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து நாம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத ஒரு 10 பாயிண்ட்டாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். திடமான எண்ணம்னு சொல்லலாம், உறுதியான எண்ணம் வேண்டும், மன உறுதி வேணும். நாம் நியத்தை வந்து நம்ம வந்து எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோம்பில் நான் வந்து நிறையா அமல்கள் செய்வேன், நிறையா விஷயங்களை வந்து நான் வந்து இறைவனுக்காக செய்வேன், இறைவன்கிட்ட இறைவனுடைய ஊப்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு வேணும். செயல்கள் அனைத்துலேயுமே விளைவுகள் வந்து என்ன ஆகும், எண்ணங்களை பொறுத்து தானே அமைகிறது. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ நம்மளுடைய செயல் நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்தவரை சரியானதாக இருக்கணும். அடுத்ததுன்னு பார்த்தா குரானுடைய தொடர்பு அதிகமாக வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். குரான் வந்து இந்த மாதத்தில் தான் வந்து இறங்கி அருள்பட்ட மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம குரான் ஓதணும், குரானில் நிறைய நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். குரானுடைய அரபியை மட்டும் ஓதாமல் அதில் இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிற அந்த செய்தியை சரியாக நம்ம உள்வார்ந்து படிக்கக்கூடியவராக இருக்கணும். அடுத்தது இறைவனுடைய மாறு செய்வதிலேருந்து விலகி இருப்பது, அதாவது இறைவன் தடுத்த விஷயத்துலேருந்து நம்ம விலகி இருக்கணும். ஸோ எந்த விஷயம்லாம் இறைவன் செய்யக்கூடாதுன்னு தடுத்துருக்கானோ அதில் இருந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தடுத்துக்கணும். 4வது பார்த்தா நற்செயல்களில் ஆர்வம், நற்செயல்களை அதிகமாக செய்யணும், நன்மையான விஷயங்களை அதிகமாக செய்யணும். ஏன் ஒருத்தருக்கு ஒரு தண்ணி மெத்தி கொடுத்தா கூட அதுவும் ஒரு நன்மை தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நன்மைக்காக நம்ம முந்திக்கணும். அடுத்தது இரவு தொழுகைனா நமக்கு தெரியும், தராவியாத் இந்த நேரத்தில் சிறப்பான தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இந்த மாதிரி இரவு தொழுகையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு கண் விழித்து நிறையா தொழுகக்கூடியவராக இருக்கணும். 6வது பாயிண்ட்னு பார்த்தா திக்ரும் பிரார்த்தனையும், அதிகமாக திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நாவில் வந்து எந்த நேரமும் திக்ரு ஓதிக்கிட்டே இருக்கணும். ஸோ துவாக்கள் நிறையா நம்ம வந்து படிக்கணும். அப்புறம் லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த ஒற்றைப்படை இரவுக்கு நிறையா நம்ம அமல் செய்யணும். ஸோ அந்த ஒற்றைப்படை இரவில் குரான் இறக்கி அருள்றதுன்னு நமக்கு தெரியும். அதில் நம்ம அந்த ஒற்றைப்படை இரவு ஃபுல்லுமே நம்ம வந்து நிறைய அமல் செய்யக்கூடியவராக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா இறைவனோட வழியில் நம்ம செலவிடுதல். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செலவிடலாம். ஸோ அதுக்கான நம்ம வந்து இவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது. நாம் ஒருத்தருக்கு ஒரு பேரிச்சம்பழம் வந்து கொடுத்தாலும் சரி, நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு நோம்பாளிக்காக நம்ம பேரிச்சம்பழமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாலும் அதுக்கான நன்மை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு அரிசிக்கு கூட 7 மடங்கு வந்து அதிகமாக தருவதா அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இறைவன் சொல்கிறான், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு நிறையா செய்யலாம். இதுக்கு வந்து முதலீடே கிடையாது, நமக்கு நிறைய லாபங்களை தான் இது மூலயமா நம்ம இறைவன் லாபத்தை தான் நமக்கு நிறையா தரானே தவிர இதுக்கு எந்த ஒரு முதலீடும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா ஜக்காத்தையும் குறிப்பிடலாம். ஸோ ஜக்காத்தும் நம்மளுடைய பொருளாதாரத்துலேருந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜக்காத்தையும் சரிவர கணக்கு போட்டு கொடுக்கணும். அடுத்தது மனித நேயம் அப்படின்னா என்ன? ரமலான் மாதத்தில் கருணையான மாதம், உதவி நலன் நாடுகின்ற நாளும், ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து மற்றவங்களுடைய வாழ்வாதார விஷயத்தில், மற்றவங்களுடைய கஷ்டம் கவலையில் நம்மளும் வந்து பங்கு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய துக்கங்களையும் பங்கு போட நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து செயல்படக்கூடியவராக இருக்கணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். மனித நேயத்துலேயும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மனித நேயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் என்னங்கிறது தெரியும். குரானுடைய பக்கம் அழைக்கணும். ஸோ நம்ம மட்டும் படித்தா பத்தாது, மற்றவர்களுக்கும் அந்த தூண்டுதலை கொடுத்து படிக்க வைக்கணும். இந்த நோம்பில் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பான்னு சொல்லி துவா செஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.